Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா உமன்ஸ்க்கும் இங்கிலாந்து உமன்ஸ்க்கும் நடக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். இந்தியா உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து டூர் போயிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் 3 போட்டிகள் கொண்ட ODI தொடரிலும் வந்து விளையாட போறாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ல இந்த ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆப்ல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மிங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5448 ரூபா இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி ஃபீஸ் XL11ல, அதர் ஆப்ஸ்ல 5750 ரூபா. அந்த ஒரு கான்டெஸ்ட்ல மட்டுமே உங்களால 300 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டெஸ்ட்லுமே உங்களால சேவ் பண்ண முடியுது. இந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் நம்மளால ஜாயின் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28 ஜூன் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் ட்ரெண்ட் பிரிட்ஜ் அண்ட் நாட்டிங்ஹாம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த நாட்டிங்ஹாமோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க போத் பேட் அண்ட் பவுலர்ஸ் 2 பேருக்குமே இங்க சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்குமே மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், உமன்ஸ் மேட்ச்னாவே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் ஓவரை கம்மி பண்ணிடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்களோட மெஜாரிட்டியான ஓவர்ஸ் எல்லாமே பவுல் பண்ணிடுவாங்க. உமன்ஸ் மேட்ச்னாவே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. அது இல்லாம இந்த வெனுல யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் சப்போர்ட் பண்ணிருக்கு ஸ்பின்னர்ஸ்க்குமே. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. ஒரு 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இந்த வெனுல வந்து இருந்திருக்கு உமன்ஸ் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கடைசி 5 T20ல இந்த வெனுல 145ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 62 விக்கெட்ஸ் போயிருக்குங்க ஓவராலா அந்த 5 T20ல மட்டும். கடைசியா விளையாண்ட 5 T20ல அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 30 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஈக்குவல் ஃபைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸுமே. இந்த கடைசியா விளையாண்ட 5 T20s அப்படின்னு பாக்குறப்ப இது டொமஸ்டிக் லெவல்ல நடந்த மேட்சஸுமே, இந்த உமன்ஸ் மேட்சஸ்ல இந்த ரெக்கார்ட் டொமஸ்டிக் லெவலில் இருக்கக்கூடிய உமன்ஸ் மேட்சா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சேர்த்து கடைசியா நடந்த 5 T20ஸ்ல நடந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 32 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 13 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் வந்து மோதிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸ் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஒரு 3 மேட்ச் அதிகமா வின் பண்ணி ஒரு அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 8 மேட்ச் அவங்க வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்டி தான் அப்பர் ஹேண்ட். அது இல்லாம நடக்கிறது இங்கிலாந்துல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு, ஃபேவர் வந்து அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஈக்குவல் டீம் வைஸ் பாக்குறப்ப 2 டீமுமே ஈக்குவலான ஒரு ஃபைட்ல தான் தெரியுறாங்க. இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவர், ஷெனே ராணா, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் அண்ட் கிரண்டிக் கவுட். இது வந்து இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததா இங்கிலாந்து உமன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேனி ஒயிட் அண்ட் டம்மி பேமோன் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அதுல நட்சிவர் பிரவுன், சோஃபி டங்க்லி, அமித் ஜோன்ஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அலிஸ் கேப்சி, எம்மி அர்லாட், சோஃபி எக்கில்ஸ்டன் லாஸ்ட் சீரீஸ்ல அவங்க பிளே பண்ணல. அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகென்ஸ்டா விளையாண்ட அந்த T20 தொடர்ல அவங்க பிளே பண்ணல. இப்போ டைரக்டாவே இந்த ஸ்குவாட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அவங்க டைரக்டாவே பிளேயிங்குள்ள வந்துருவாங்க. லாரன் பெல், சார்லி டீன், ஈசி வாங். இது வந்து இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே
யூஸ்வலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஆப்ஷன்ஸ் வைஸை நம்ம பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட பிளேஸை நம்மளால பிரிச்சுக்க முடியும். உமன்ஸ் மேட்ச்ல அதை நம்ம பிரிச்சுட்டோம்னாவே கிட்டத்தட்ட டீம் ஃபார்மேஷன்ஸை நம்மளால வந்து கொண்டு வந்துட முடியும். கிட்டத்தட்ட 2 டீம்ல இருந்தும் சேர்த்து ஒரு 7 பிளேயர் வரைக்குமே ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஒரு 3 பேர் 4 பேர்ல மட்டும் தான் அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் தனித்தனியா சொல்றேன். அந்த 7 பேரை எப்படி நம்ம பிரிக்கணும், ஆப்ஷன்ஸ் வைஸ் எப்படி எடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீரீஸ், அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாண்டப்போ ஒரு ஓவர் கூட நட்சிவர் பிரவுன் பவுல் பண்ணல. ஆஸ் அ பேட்டரா மட்டும் தான் அவங்க பிளே பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எம்மி எர்லட், சோஃபி எக்கில்ஸ்டன், லாரன் பெல், சார்லி டீன், ஈஷி வாங், தென் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ்க்காக அலிஸ் கேப்சி, இப்படி வந்து இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு தான் அவங்க பண்ணாங்க. பவுல் ஒரு ஓவர் கூட அவங்க பவுல் பண்ணல. இந்த மேட்சும் அவங்க பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த ஃபிட்னஸ்க்காக அவங்களுக்கு ஓவர்ஸ் வந்து கொடுக்கல, ஒரு இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம். ஸோ இன்னும் அவங்க ஓவர் போடுவாங்களா இல்லையாங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க ரன் அப்ல வந்து மார்க் பண்றாங்க, பவுல் பண்றதுக்கு மார்க் பண்ற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அவங்க பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வேற யாருக்காவது டபுள் ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல இருக்குன்னா அமித் ஜோன்ஸ் மட்டும்தான் அவங்க விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உமன்ஸ் மேட்ச்ல ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ஸா இருக்கும். அவங்க ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டெம்பிட்ல அவுட் ஆவாங்க, ரன் அவுட்ல அவுட் ஆவாங்க. அவ்வளவு சீக்கிரம் ரன்ஸ் பெருசா ஓட மாட்டாங்க. ரன் அவுட்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்ஸ் இருக்கும். கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதுலயே ஒரு 25 to 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட விக்கெட் கீப்பர்ஸ் வந்துருவாங்க. ஸோ நம்ம ஆவரேஜா வந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சாலிடா அதுல கிடைச்சிரும். தென் இவங்களுக்கான பேட்டிங்கான ஆப்ஷன் நிறைய முறை அலிஸ் கேப்சியை கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அமித் ஜோன்ஸ்க்கு முன்னாடி. குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ணும் போதெல்லாம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அமித் ஜோன்ஸ் டாப் ஆர்டர்ல ஏறினா ஒரு 2 விக்கெட் விழுது அப்படின்னா அமித் ஜோன்ஸுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அமித் ஜோன்ஸ் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன்னோ 25 ரன்னோ அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். ஸோ அமித் ஜோன்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அது இல்லாம 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கும். வேற யாருக்காவது அட்வான்டேஜஸ் இருக்கான்னா அலிஸ் கேப்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. இந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட், தென் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அமித் ஜோன்ஸுக்கு முன்னாடி அவங்க வர்றதுனால அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுறாங்க. ஸோ இது மட்டும்தான் ஆப்ஷன். மற்றபடி பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல எக்கில்ஸ்டன் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. தென் லாரன் பெல் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. சார்லி டீன் அவங்க 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. எம்மி எர்லட் அவங்க வந்து ஒரு 3 ஓவரும், ஈஷி வாங் 3 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. அலிஸ் கேப்சி 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். இதுல பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாரா இருக்கும்னா லாரன் பெல், சார்லி டென் அண்ட் எம்மி எர்லட், இந்த 3 பேரும் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல தான் எக்கில்ஸ்டோனும் ஈஷி வாங்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா எம்மி எர்லட், தென் சோஃபி எக்கில்ஸ்டன், தென் ஈஷி வாங், இந்த 3 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸ்க்கு. என்ன காரணம் அப்படின்னா சோஃபி எக்கில்ஸ்டனும் எர்லட்டும் தான் இந்த டெத் ஓவர், சாரி ஈஷி வாங், இந்த 3 பேர் தான் இந்த டெத் ஓவர், கடைசி 5 ஓவர்ல அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. அப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சம்டைம்ஸ் அந்த 20வது ஓவர் கூட சோஃபி எக்கில்ஸ்டன் பவுல் பண்ணுவாங்க. சோஃபி எக்கில்ஸ்டன் போத் டீம்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனுக்கோ அல்லது வைஸ் கேப்டனுக்கோ கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஃபி எக்கில்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா போத் இனிஷ்லுமே அவங்களுக்கு கேப்டன்ஸா இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா ஒரு 170 ரன்ஸ் அடிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இங்கிலாந்து அப்படின்னா கடைசி கட்டத்துல இவங்க ஓவர்ல எல்லா பாலுமே அடிச்சாட்டுங்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா 19-20வது ஓவர்ல இவங்க பவுல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2-3 விக்கெட் கூட எடுப்பாங்க. நான் போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. சோஃபி எக்கில்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைனஸ், ஒரு சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறம் வராங்க, ஒரு சின்ன ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப டீமுக்குள்ள வராங்க. அதனால அது எப்படி அவங்க இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸ். பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. எம்மி எர்லட்டை பொறுத்த வரைக்கும் பை சான்ஸ் பேட்டிங்லயுமே வந்தாலுமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை கொண்டு அவங்க எம்மி எர்லட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்ல அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் வரும்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அது வரலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பேட்டிங் மூலியமா அவங்களுக்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங்ல இருந்து சம் கான்ட்ரிபியூட்ங்கிறது வராது. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பேட்டிங்ல இருந்து கான்ட்ரிபியூட் வரும். அந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்க பவுல் பண்றதுனால அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை விட செகண்டா பவுல் பண்ணும்போது எம்மி எர்லட்டுக்கு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்கள்ட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட், தென் பேட்டிங்ல ஒரு 15-20 ரன்ஸ் கூட சம்டைம்ஸ் அடிக்கலாம். அது செகண்டா பவுல் பண்ணும்போது அது ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட மாற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். செகண்டா பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லாரன் பெல் அவங்களோட ஓவரா கிட்டத்தட்ட ஒரு 14வது ஓவருக்குள்ளவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவரை அந்த 14வது ஓவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.
போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அவங்களுக்குங்கிறது கண்டிப்பா கிடைச்சிடும். குறிப்பா இந்த பவர் பிளேல அந்த இன்சியல் ஸ்விங்ல ஏர்லியராகவே ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சஃபாலி வர்மாவுக்கும் லாரன் பெல்லுக்கும் ஒரு பேட்டில் இன்சியலா பவர் பிளேல இருக்கும். இந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மீதி இருக்க 3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ லாரன் பெல்ல நான் பர்சனலா அவங்களுக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. சார்லி டீன் இவங்க இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜ். அது இல்லாம அந்த 15வது ஓவர் கிட்டத்தட்ட அவங்க பவுல் பண்ண அந்த 15வது ஓவருக்குள்ள அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டா அந்த மீதி இருக்க ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் அவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிடும். ஆனா கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பேட்டிங் ட்ராக் அதெல்லாம் இன்சியலா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஆடிடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிராபேக். அதனால சார்லி டீனுக்கு நான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஈசி வாங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க. 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். குறிப்பா அந்த 18, 19, 20 இந்த 3 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 19வது ஓவர் இவருக்கு தான் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடுவாங்க, கட்டர்ஸ் பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்தியாவில் நடந்த இந்த உமன்ஸ் ஐபிஎல்ல கூட மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்காக அவங்க ஆடி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டெத் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற போது இவங்களுக்கு 2 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சோஃபி எக்லிஸ்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். எம்மி அர்லட்டும் அண்ட் லாரன் பெல் 2 பேருமே செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர்த்தையும் நீங்க செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சோஃபி எக்லிஸ்டன் இம்பார்ட்டன்ட் தான். தென் ஈசி வாங்கோட சேர்த்து நீங்க கொண்டு வந்துருக்கலாம். சார்லி டீனுக்கு மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது எக்லிஸ்டன், சார்லி டீன், ஈசி வாங். அதே மாதிரி செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா எம்மி அர்லட், சோஃபி எக்லிஸ்டன், லாரன் பெல் இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க. ஒரு பெட்டர் டீம் உங்களால கொண்டு வர முடியும். இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ பேட்டிங்ல டேனி வெயாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா T20ஸ்ல செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஓப்பனர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. டேனி ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஏதாவது ஒரு 10ல 2 மேட்ச் மட்டும் தான் அந்த 30+ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 10ல 5 மேட்ச் வரைக்குமே ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வரைக்குமே அவங்க அந்த 30+ ரன்ஸை கொண்டு வராங்க. ஆனா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. அந்த பவர் பிளேயை கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்டோட கொண்டு வராங்க. நிறைய முறை ஏர்லியராகவே விக்கெட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு 10ல 5 மேட்ச் வரைக்கும் சைன் பண்றாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லைட்லி அட்வான்டேஜா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வேற எந்த அட்வான்டேஜும் இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பீமோட் கொஞ்சம் இன்டென்ட் காட்ட மாட்டாங்க. அக்ரெசிவ் இன்டென்ட்லாம் கொண்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து பேட்டிங் செகண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்கள்ட்ட நம்ம ஒரு 35 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. பீமோண்டை பொறுத்த வரைக்கும் நட்சிவர் பிரவுன் அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லை. லைக் பவுலிங் மூலியமா அவங்களுக்கு ஃபேண்டசி வேல்யூ இல்லை. பை சான்ஸ் அவங்க மார்க் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அப்போ ஓவர் போடுவாங்க. அதுல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இந்தியா எக்ஸ்ட்ரா நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஆனா ஆஸ் அ பேட்டரா அவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்குலாம் பெருசா அவங்க ஆப்டாலாம் இருக்க மாட்டாங்க. குறிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு டார்கெட் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஸ்கோரா அவங்களால கன்வெர்ட் பண்றது கஷ்டம். ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஏர்லியரா ஒரு விக்கெட் கண்டிப்பா விழுந்துரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர் அதாவது 40ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அவங்களால அடிக்க முடியும். நட்சிவர் பிரவுன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஆனா அந்த பேட்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். பவுலிங்ல பெருசா அட்வான்டேஜஸ் இல்லை. லாஸ்ட் சீரீஸ்ல அவங்க பவுல் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் பை சான்ஸ் மார்க் பண்ணா நான் அப்டேட் பண்றேன். அப்போ போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. சோஃபி டன்க்லி இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இவங்களால வந்து நம்ம ஒரு 20ல இருந்து 25 ரன் தான். அது ஃபேண்டசி டீம்ல வருமானா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு 20 ரன்ஸ் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்பு தாங்க அவங்களுக்கு இருக்கும். பேட்டிங் செகண்ட்னா வேற டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அட்வான்டேஜ்னு எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஆமிர் ஜோன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ கொஞ்சம் அந்த டவுன்லயே அவங்க ப்ரொமோட் ஆயிடுவாங்க. அந்த டவுனுக்கே வந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களால ஃபேண்டசி டீம்ல வர முடியும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஆமிர் ஜோன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட்னா இங்க அவங்கள 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறது தான் பெட்டர் ஆப்ஷன். அலிஸ் கேப்சி பேட்டிங் செகண்ட்ங்கிறப்போ இந்த 2 ஓவருங்க. இந்த 2 ஓவர் இவங்க மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்றது மேபி
ஸ்மிருதி மந்தனா ஆஃப் பிரேக்ல கொஞ்சம் வீக்குங்கிறதுனால பவர் பிளேல முதல் ஓவரை கூட அவங்கள வச்சு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அலிஸ் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அமித் ஜோன்ஸ்க்கு முன்னாடியே கூட அவங்கள பேட்டிங்ல வர வச்சிருவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பின் ஹிட்டர், நல்லா அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர் அவங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே மேட்ச் முடிக்கணுங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அலிஸ் கேப்ஸையே பேட்டிங் செகண்டுங்கிறப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததான் இந்தியன் டீம்ல டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ தீப்தி சர்மா, ரிச்சா கோஸ், இந்த 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் சைஸ் இருக்கு. ரிச்சா கோஸ் நமக்கு நல்லா தெரியும், T20ல தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர்ல இந்தியன் டீம்ல அவங்க இருக்காங்க. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ், ஒரே ஓவர்ல கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி. அது எந்த சமயத்துல பயன்படுதுன்னா கிட்டத்தட்ட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களால கடைசி ஒரு 4 ஓவர் 5 ஓவருக்கு அவங்க தாங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுறாங்க. வேற எந்த விக்கெட் போனாலும் சப்போஸ் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் விழுவுது அப்படின்னா உடனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்லியரா 2 விக்கெட் விழுதுன்னா உடனே தீப் சர்மா ப்ரொமோட் பண்ணுவாங்க, டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணி அது மாதிரி ஆட வைப்பாங்கல்ல. கடைசி 5 ஓவர்ல எந்த விக்கெட் விழுந்தாலுமே உடனே ரிச்சா கோஸை ஆட வச்சிருவாங்க. நீங்க போய் ஆடுங்க, கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்கு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ கிட்டத்தட்ட கடைசி 4 ஓவர்னா ரிச்சா கோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிடுறாங்க. அவங்களும் குயிக்கா வந்து ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ குயிக் ஃபயரா ஆடிடுறாங்க. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜ். இதுவே பேட்டிங் செகண்ட்னா அவங்கள கடைசி 3 ஓவர் 4 ஓவர் வரைக்கும் ஹோல்டு பண்ணியே வச்சிருக்காங்க. ஏன்னா கடைசி கட்டத்துல ஒரே ஓவர்ல கூட அவங்களால மேட்சை மாற்ற முடியும் அப்படின்ட்டு அவங்கள ஹோல்டு பண்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி விக்கெட் விழும் போதெல்லாம் கொஞ்சம் தீப்தி சர்மாவெல்லாம் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ மஸ்ட் ட்ரை ரிச்சா கோஸ். தென் விக்கெட் கீப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்களுக்கு அது கிடைச்சிரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு 15 ரன்னோ 15 ரன் வரைக்கும் வரும். ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களோட டீம்ஸ்ல ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 10 டீம்ல 9 டீம் வரைக்குமே நீங்க அவங்கள ட்ரை பண்ணலாம். ரிச்சா கோஸை கண்டிப்பா ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கும், பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா கடைசி 5 ஓவர் கொடுத்துட்றாங்க. பேட்டிங் செகண்ட்ங்கிறப்போ அவங்களை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி மற்றவங்களை கூட ஆட வைக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ் வைஸ் பாக்குறப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட், 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. பேட்டிங்ல வந்தாலும் கண்டிப்பா 15 to 20 ரன் ஒன்னா கிராண்ட் லீக் இந்த மேட்சுக்கு இவங்க கேப்டனுக்கே பயங்கரமா ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா இந்த 2 பேர்த்துல இருந்து ஸ்மிருதி மந்தனாவோட ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஆனா குறிப்பா பேட்டிங் செகண்ட்னா மஸ்ட் ட்ரை. அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ ஒரு நிறைய முறை ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, நிறைய முறை விக்கெட்டும் விட்டுருக்காங்க. இப்ப அந்த லாரன் பெல் கிட்ட இருந்தும் ஒரு சஃபாலி வர்மாவுக்கு ஒரு பேட்டில். சஃபாலி வர்மாவை அப்படியே ஆப்போசிட் தாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குயிக் ஃபயரா சஃபாலி வர்மா இருந்து ஒரு 20 ரன்னோ ஒரு 25 ரன்ஸோ கிடைச்சிருது. தென் அவங்களோட இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் அவங்கள இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே அவங்கள 1 or 2 கேட்ச் பிடிக்க வச்சு ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துருது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆவரேஜா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மேட்சும் சேம் அதே காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீமை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மிருதி மந்தனாவோட ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கு சஃபாலி வர்மாவை விட. ஸோ போத் இன்னிங்ஸ்மே கூட நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம் வரைக்குமே போத் இன்னிங்ஸ்மே கூட ஸ்மிருதி மந்தனாவை ட்ரை பண்ணுங்க அவங்களோட ஃபார்முக்காக. மீதி இருக்கக்கூடிய 5 டீம்ல செகண்ட் இன்னிங்ஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. சஃபாலி வர்மாவுக்கு ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 4 டீம் வரைக்குமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 டீம் வரைக்கும் ஒரு பேட்டிங் செகண்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்க. சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த லாரன் பெல்லோட அந்த இன்சியல் ஸ்விங் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்க சான்சஸ் வந்து இருக்கு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இவங்களோட T20 ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப 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 அருமையா இருக்குங்க. சூப்பர்வா மேட்சஸ் வந்து கொண்டு போறாங்க. ஆனா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ சேசிங்ல கொஞ்சம் ஒரு மைனஸா அவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா ஒரு நெயில் பிட் மேட்சஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராபேக் ஆகுது. என்னன்னா மைனஸ் பண்றாங்க, கொஞ்சம் கீழே இறக்கி ஆட வைக்கிறாங்க. பட் இப்போ வேற ஆப்ஷன்ஸே இல்லை. இந்த போன சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேமலதா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கும் போது அவங்கள கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொண்டு போனாங்க. இப்போ 1 டவுனே வராங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொசிஷன்ஸ்ல ஆட வைக்கிறாங்க. இந்த பொசிஷன்ஸ்ல அவங்க 1 டவுன் வர்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பர்வா வச்சிருக்காங்க T20ஸ்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ நிறைய முறை ஏர்லியராகவே விக்கெட்டை வந்து விட்டுருக்காங்க. ஸோ பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஹர்மன்பிரீத் கவுர்
போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க வந்து ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ற ரோல் கேப்டன் அண்ட் ஃப்ரெண்ட் நின்று மேட்சை கொண்டு போவாங்க. சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனால் அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. ஏன்னா ஹர்மன்பிரீத் கவுர் 30 yard சர்க்கிள்குள்ளவே தான் இருக்க போறாங்க. லாங் ஆஃப்ல இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ற வேலை யாருக்கு இருக்க போகுதுன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா, இந்த 2 பேருக்கு தான் வந்து இருக்க போகுது. ஸ்மிருதி மந்தனால கொஞ்சம் சர்க்கிள்குள்ள ஸ்லிப்ல இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் நிக்க வச்சுக்குவாங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை சஃபாலி வர்மாவும் லாங் ஆஃப்ல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நிக்க வைக்க போறாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஸோ இவங்க 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடியே வந்து ஒருத்தர் வந்து 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. தென் ஷெனே ராணா அவங்க வந்து ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மினிமம் 3 மேக்சிமம் 4 மினிமம் 3 ஓவர் அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. அருந்ததி ரெட்டி அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா பவுல் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே மினிமம் 1 விக்கெட்டாவது அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ரொம்ப லோ பர்சன்டேஜா தான் இருப்பாங்க அருந்ததி ரெட்டியை பொறுத்த வரைக்கும். ராதா யாதவ் ஸோ அவங்கள்ட்ட இருந்து மினிமம் 2 மேக்சிமம் 3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். கர்நாடி கவுட் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் தாங்க எதிர்பார்க்க முடியும். அமன்ஜோத் கவுட் வந்து ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் போக போறாங்க. குறிப்பா ஷெனே ராணாவும் தீப்தி சர்மா அண்ட் அருந்ததி ரெட்டி இந்த 3 பேரும் கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓவர்ஸை வந்து பவுல் பண்ணுவாங்க. இதுல ஷெனே ராணா பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. அமன்ஜோத் கவுரும் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி கூட அமன்ஜோத் கவுர் தான் பவுல் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்ல வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அமன்ஜோத் கவுர் அருந்ததி ரெட்டி இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க. ஒரு டெத் ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லுமே ஷெனே ராணாட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னா அது ஒரு ஸ்லைட்லி ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்ப பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், தென் அருந்ததி ரெட்டி இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்படியே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா அண்ட் ராதா யாதவ் இந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷெனே ராணா போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. கர்நாடி கவுட் 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாங்க. மேபி 1 விக்கெட் கிடைக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான். அமன்ஜோத் கவுர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னா பேட்டிங்ல எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் ஒரு 2 விக்கெட் விழுந்துரும். ஒரு ஒன் சைடா ஒரு இங்கிலாந்துக்கு ஃபேவரால ஒரு டீம் போட போறீங்கன்னா அதுல அமன்ஜோத் கவுருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல இருந்து ஒரு 14 பிளேயர் ஒரு ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு 14 பிளேயரை நம்ம ஃபில்டர் பண்றோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா, தென் ஹர்மன்பிரீத் கவுர் 2, ரிச்சா கோஸ் 3, தீப்தி சர்மா 4, அமன்ஜோத் கவுர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 5, தென் அருந்ததி ரெட்டி 6, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 7. இந்த 7 பேரும் இந்தியன் டீம்ல இருந்தும் இங்கிலாந்துல இருந்து பீமோன் 1, நட்சிவர் 2, எமிட் ஜோன்ஸ் 3, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சோஃபி எக்கில்ஸ்டன் 4, எம்மி அர்லட் அவங்க வந்து 5. தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஈசி வாங்க 6வது ஆப்ஷனும், செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா லாரன் பெல் 6வது ஆப்ஷனுக்கும் நான் வந்து கொடுக்குறேன். 7வது ஆப்ஷனுக்கு அலிஸ் கேப்சி. இந்த 7 பேரும் இங்கிலாந்து உமன்ஸ்ல இருந்து இருப்பாங்க. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு மல்டிபிள் கலெக்ஷன்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியாவில இருந்து தீப்தி சர்மா, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு ரிஸ்கா அமன்ஜோத் கவுருக்கு கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல மேபி 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட். ஸோ இதெல்லாம் வந்து கிராண்ட் லெக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். தென் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சோஃபி எக்கில்ஸ்டன் போத் இன்னிங்ஸ்லுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்து பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ நீங்க லாரன் பெல்லுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நட்சிவர் பிரவுன் மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். இது எல்லாருமே சேஃபா வர்றவங்க தான். ரொம்ப ரிஸ்கா வேணும்னா பீமோன் வந்து பாத்தீங்கன்னா தம்பி பீமோன் வந்து ஒரு செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.